ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஃபோனுக்கு மேலேயே ரிவ்யூ வந்திருக்கு. எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் தான் எடுத்து சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி தரப்பில் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைமாக 150 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடுவோன்றாங்க. 5 நிமிஷத்தில் எவ்வளோ % சார்ஜ் பண்ணுறாங்க, நம்ம லைவாக டெஸ்ட் பண்ண ரிசல்ட் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Realme GT Neo 3 அப்படின்றது தான். இதில் மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத வெறும் அன்பாக்சிங் மட்டும் பண்ணாமல் குயிக் ரிவ்யூவாகவும் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ரியல்மின்றத பெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. GT Neo 3 150 வாட்ஸ் அப்படின்றத ஹைலைட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இவ்வளோ ஃபாஸ்ட் வேணாம், இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80 வாட்ஸுமே வந்து தனியாக கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் சைடில் இதில் என்னெல்லாம் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு பாட்டமில் கலர் வேரியன்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோன்னே ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, யூசர் மேனுவல் இருக்குது, நெக்ஸ்ட் மொபைல் கொடுத்துருக்காங்க. மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் கலர் வந்துட்டு. அண்ட் சைடில் இருக்கக்கூடிய பவர் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இவங்களே டிபியூ ஜெல் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை போட்டு பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஃபிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 150 வாட்ஸ் செங்கக்கல் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்ட்டு. டிசைன் வைஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பேக் சைட் கிளாஸ் பாடி கொடுத்தாங்க அப்படின்னா அதோட டிசைன் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. அதுவே வந்து பிளாஸ்டிக் பாடி கொடுத்தாங்க அப்படின்னா கிளாஸ் மாதிரி கிளாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ண மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. என்னப்பா நியாயம். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான், மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நைட்ரோ ப்ளூ நம்ம கையில் இருக்குது. இந்த கோடு கூட வர்றது கொஞ்சம் மாதிரி இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி சிலருக்கு ஃபீல் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலருமே வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் இதே மாதிரி கோடு கூட ஒயிட் கலர்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கனில் யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 188 கிராம் வெயிட், கம்மியான வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 8.2 mm தான் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வெயிட் இருக்கிற ஃபீல் சுத்தமாக இல்லை. கையில் ஹோல்டு பண்ணவும் நல்லா அடக்கமாக இருக்குது. 20.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மினிமம் பெசல்ஸ் தான் இருக்குது. ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து டெல்லியில் இந்த ப்ராடக்ட் லான்ச் ஈவெண்ட்டில் வந்துருப்பேன். அந்த ஈவெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸ்டோரிஸாக ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, போய் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.7 inch ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக 60 செட் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோ செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 120 Hzலாம் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் தான் வந்து கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி Gorilla Glass 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் வந்து அண்ட் இதில் HDR 10 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. HDR வீடியோஸ்லாம் கூட நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி பிரைட்டுக்கு HDR வீடியோ மோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் வீடியோஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்மூத்தாக HDR எஃபெக்ட்ல உங்களால் வந்து பார்க்க முடியும். டிஸ்பிளேயோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இன்டோர் அவுட்டோர் பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நல்ல ஒரு டீப்பான பிளாக், சேச்சுரேஷன் லெவல் ரொம்பவே நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே ஓவராலாக பார்க்கும்போது. அண்ட் AMOLED டிஸ்பிளே அப்படின்றனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு, லைவாக நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்குமே நல்லா குயிக்காக அன்லாக் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் 2 5G சிம் வந்து யூஸ் பண்ண முடியும். புரியுது, சிங்கிள் 5Gக்கு இங்கே வழி இல்லை, இதில் 2 அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல தான் கொடுக்குறாங்க. நல்லாவே சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்கு. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர்க்கையும் ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோல்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பேச்சர் வேல்யூ 2.45ஓட இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். மெயின் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.88ஓட சோனியோட IMX 766 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OIS சப்போர்ட்டோட இருக்கனால ஸோ ஷேக்கிங் இல்லாத ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். ப்ளஸ் வீடியோஸ் நீங்கள் எடுக்கும் போதும் கூட உங்களுக்கு பெரிய லெவலில் ஷேக்கிங் இருக்காது. ஒரு சில ஃபோட்டோஸ் பார்த்துருக்கலாம். வைட் ஆங்கிள் கேமராவை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் ஆஃப் வியூ 119 டிகிரி வந்து கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதும் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமராவில் 1080 பிக்சல் 30 FPS வந்து
எடுக்க முடியுது. அண்ட் பேக் சைட் கேமராவில் 4K இல்லை 1080p ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 60 fps வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட்டோட இருக்கனால நம்ம நார்மல் வீடியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னும் போது கூட உங்களுக்கு ஷேக்கிங்கே இல்லாமல் அவுட்புட் கிடைக்கும். பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. ஏற்கனவே சொன்ன மாதிரி 150 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிறது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 50%, அதாவது 50% பாதி சார்ஜ் வெறும் 5 நிமிஷத்துலேயே ஏறிடுன்றாங்க. ரியலாகவே செம ஒர்த்தான ஒரு விஷயம் தான். அப்படி நடந்தது அப்படின்னா நடக்குதா அப்படின்றதையும் லைவ் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன். நீங்களே லைவ் டெஸ்ட் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணி பாருங்கள். லைவ் டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 1 நிமிஷம் 26 செகண்ட் தான் ஆச்சு. அதுவே 20% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் 12 செகண்ட் தான் ஆச்சு. 30% சார்ஜ் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் 6 செகண்ட் ஆச்சு. ஸோ இவங்க சொன்ன மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 5.02 செகண்ட்ஸில் 50% சார்ஜ் ஆயிடுச்சு. ரியலாகவே இது வேற லெவல் தான் சொல்லணும். அண்ட் 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 11 நிமிஷம் 12 செகண்ட் ஆச்சு. அண்ட் ஃபைனலாக 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 15 minutes 13 செகண்ட்ஸ் தான் ஆச்சு. ரியலாகவே செம ஒர்த்தான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்ணுறீங்க, 60 Hz தான் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது தாராளமாக உங்களுக்கு 1 day வரைக்கும் பேட்டரி லைஃப் நல்லாவே கிடைக்குது. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட ஓன் UI 3.0 வந்து ரன் ஆகுது, Android 12 பேஸ் பண்ணி. ஸோ ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி Android 12 இருக்கக்கூடிய எல்லாம் இருக்க போது. அண்ட் பார்க்குறதுக்கு OS நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது வந்து தெரியுது. பட் இருந்தாலும் எப்பயும் போல் அந்த குறை வந்துட்டு இந்த தேவையில்லாத ஆப்ஸை வந்துட்டு இன்னுமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா ஆப்பையும் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் போன மாதத்துக்கு வரைக்குமே வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் லைவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் விர்ச்சுவல் ரேம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 7 GB வரைக்கும் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு ப்ராசஸருக்கு வந்தோம் அப்படின்னா 888க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் இது. இந்தியாவில் ஃபஸ்ட் டைமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8100 அப்படின்ற இந்த ஒரு 5G ப்ராசஸர் தான். ஸோ கேம் பிளேலாம் பண்ணி பார்த்தேன். ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. எந்த இடத்துலையும் குறையா இல்லை. அதே மாதிரி ஹீட் ஆகக்கூடாது அப்படின்றனாலே வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நேரம் என்னால் வந்து கேம் பிளே வந்து பண்ண முடியல இந்த ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னனால. ஸோ அதனால் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓகேவாக தான் இருந்தது. இது ஒரு குயிக் ரிவ்யூ அப்படின்றனால என்னால் அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல லேக் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. குறிப்பாக கேம் பிளே பண்ணும்போது கூட, குறிப்பாக கேமருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஸ்ட் மோடு இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5 8GB RAM இல்லை 12GB RAM வந்து சூஸ் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 128GB ஸ்டோரேஜ், அப்படி இல்லைன்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்க முடியும். ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே நம்ம கையில் டிவைஸ் இருக்கனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குயிக்கான டெஸ்டிங் தான் பண்ண முடிஞ்சது. ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா அப்படின்றது ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு ஒர்த்து வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.